உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். செம்மணி புதகுழியில் மீட்கப்பட்ட 3 எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் அல்லது 10 மாதத்துக்கு குறைவான குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என பேராசிரியர் ஜீவன் ரவீந்திரன் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழிகளை தோண்டும் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கும் தடவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட 19 உடல்களில் 3 எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அல்லது 10 மாதத்துக்கு குறைவான குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நிலவும் மோதல் சூழ்நிலையை எதிர்கொண்டு இரு நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை இலங்கை வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. கொழும்பு ரத்மலானி விமான நிலையம் மற்றும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இடையே நேரடி உள்நாட்டு விமான சேவையை இயக்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஈரானில் சிக்கி தவிக்கும் 10,000க்கு மேற்பட்ட இந்திய மாணவர்களை எல்லை வழியாக பாதுகாப்பாக வெளியேற்ற அந்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. G7 மகாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கனடா சென்றடைந்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சைப்ரஸ், கனடா, குரோசியா ஆகிய 3 நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலாவதாக மேற்காசிய நாடான சைப்ரஸுக்கு நேற்றைய தினம் சென்றடைந்துள்ளார். நரேந்திர மோடிக்கு சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மகாரியோஸ் 3 விருதை அந்நாட்டின் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோவிச் வழங்கியுள்ளார். தற்பொழுது சைப்ரஸ் நாட்டின் பயணத்தை முடித்துக் கொண்டு கனடா நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்துள்ளார். விமான போக்குவரத்து செயல்பாட்டு சான்றிதழை இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் டேவிட் பீரிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு நேற்றைய தினம் வழங்கியுள்ளது. இந்த விமான பயணம் 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் எடுக்கும். மேலும் இதற்காக செஸ்னா 280 விமானம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்களில் நாங்கள் வெற்றி பாதையில் இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். மேலும் தெஹ்ரானின் வான்வழியை இஸ்ரேலிய விமானப்படை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். அணுசக்தி அச்சுறுத்தலை தாக்குதல் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தலை நீக்குதல் ஆகிய 2 முக்கிய நோக்கங்களை அடைய நாங்கள் எங்கள் பாதையில் செல்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். தெஹ்ரான் குடிமக்களிடம் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக இருப்பதாகவும் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. பிரித்தானியாவின் உளவு அமைப்பின் தலைவராக பெண் ஒருவர் முதல் முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐரோப்பிய நாடான பிரித்தானியாவில் MI6 உளவு அமைப்பின் தலைவர் பதவியை C என்று குறிப்பிடுவர். இந்த பதவியில் உள்ளவர் பெயர் மட்டுமே வெளி உலகுக்கு தெரியும். மற்றபடி அமைப்பின் மற்ற பதவிகளில் உள்ளவர்கள் பெயர்கள் மிகவும் ரகசியமாக பேணப்படும். தற்போதைய தலைவரான சர் ரிச்சர்ட் மூரே விரைவில் ஓய்வு பெற உள்ளார். இதையடுத்து உளவு அமைப்பின் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக உள்ள பிளேசி மெட்ரவெல்லி புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பிரான்சில் உள்ள முக்கிய அணுமின் நிலையங்களில் ஒன்றான கிவெக்ஸ் 2 வெடிப்பு பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அதன் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அணுமின் நிலையம் தென்மேற்கு பகுதியான வீனா மாவட்டத்தில் ஆற்றங்கரையோடு அண்மித்து இருக்கின்றது. 36 ஆண்டுகள் பழமையான இந்த அணுமின் நிலையத்தில் 1450 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கனடாவில் இடம்பெற்று வரும் G7 மகாநாட்டிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக வெளியேறி வாஷிங்டன் திரும்பியுள்ளார். அவர் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்காக அவசரமாக புறப்பட்டார் என டொனால்ட் ட்ரம்ப் அவசர பயணம் குறித்து இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை என்னும் வார்த்தை ட்ரம்பை கோபமூட்டி இருப்பதாகவும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது குறித்து எந்த முடிவும் அமெரிக்கா எடுக்காது எனவும் அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு ஈரான் சம்மதிக்க வேண்டும் என இல்லையென்றால் தாக்குதல் தொடரும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் சரவடியாக தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவை நோக்கி சிறிய காற்றடிக்கப்பட்ட படகில் பயணம் செய்த அகதிகள் சிலர் ஜூன் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை மீட்கப்பட்டுள்ளார்கள்.
வடக்கு பிரான்சில் நோட் மாவட்டத்தின் கிரவலின்ஸ் நகரில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அங்கிருந்து 24 அகதிகளை ஏற்றிக்கொண்டு சிறிய ஆபத்தான படகு ஒன்று பிரித்தானியா நோக்கி பயணித்த நிலையில் அவர்களை குரோஷ் பிராந்திய செயல்பாட்டு கண்காணிப்பு மற்றும் மீட்பு மையம் அதிகாரிகள் மீட்டுள்ளனர். அவர்களது படகு மூழ்கும் தருவாயில் இருந்ததாகவும் 3 காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஆடவர்களுக்கான கிரிக்கெட் போட்டிகளில் புதிய விதி மாற்றங்களை அறிவித்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC. இந்த மாற்றங்கள் ஜூன் 17 முதல் டெஸ்ட் போட்டிகளில், ஜூலை 2 முதல் ஒருநாள் போட்டிகளில் மற்றும் ஜூலை 10 முதல் T20 போட்டிகளில் அமுலுக்கு வரும் என தெரிய வந்துள்ளது. தந்தைய தினத்தில் மகனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ரொனால்டோ பகிர்ந்துள்ளார். போர்த்துகல் ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமீபத்தில் தனது அணிக்காக நேஷனல் லீக் சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்தார். 40 வயதிலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கால்பந்து உலகில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றார். அதே சமயம் ரொனால்டோவின் மகள் கிறிஸ்டியானா டோஸ் சாண்டோஸ் அவைரோ ஜூனியர் போர்த்துகல் தேசிய அணியில் அறிமுகமாகியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.